நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு உன்னத அழைப்பு. உன்னத அழைப்பு, நோபல் காலிங். அல்லேலூயா. இந்த தலைப்பிலே நாளில் நம் வசனத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த கர்த்தர் நம்மை அழைத்தது, நம்மை ரட்சிப்புக்குள்ளாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது என்னது? அது உன்னதமான அழைப்பு. நோபல், உன்னதம்னா அதான் உயர்ந்தது. ஆமென். வெச்சிக்க பேரை மாத்திட்டு ஒரு சபையில ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிறது மாத்திரம் அல்ல, இதோட அழைப்பு பின்னணி பொருசு. அதை நாம் தியானிக்க போகிறோம். நான் என்ன செய்கிறேன், சற்று கொஞ்சம் பேசிக்ல இருந்து வருவோம். பேசிக்ல இருந்து நம்மை நாம் அறிந்து கொள்வோம். அதே நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்வோமாக. ஆமென். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 1 4வது 4 6வது வசனம் முடிய. பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் வசனங்கள் 4 6 முடிய. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. என்னவா? உலகம் இன்னும் படைக்கப்படலையா? உலகம் இன்னும் படைக்கப்படலையா? வேத ஆராய்ச்சியாளர்கள் ஒரு புறம், மறுபடி உலக சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமியோடைய வயது மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அப்ப அதுக்கு முன்னுக்கே என்ன செஞ்சிட்டாரா? ஆண்டவர் நம்மை தெரிந்திருக்கிறாரா? லேசானவங்களா? ஆமே. இன்னைக்கு நேற்று அல்ல. கர்த்தர் நம்மை அறிந்தது பல கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்பதாக, தொடர்ச்சியாக பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக முன் குறித்திருக்கிறாரா? புத்திர சுவிகாரம். இங்க எப்படி போட்டிருக்குது? சுவிகார புத்திரன் போட்டிருக்கு. புத்திர சுவிகாரம் என்று சொல்லலாம், சுவிகார புத்திரர் என்று சொல்லலாம். இது என்ன அர்த்தம் என்றால், அப்புறம் பார்ப்போம். முக்கியமான ஒரு வசனத்துல வார்த்தை வருது. என்னன்னா, சுதந்திரவாளி. சுதந்திரத்துக்கு ரைட்ஸ் உள்ளவங்க. சரியா? இப்ப கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் இப்படியாக அடிக்கடி சொல்லுவோம். சபையில் முக்கியமாக போதகர்மார்கள் என்ன சொல்வார்கள்? சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளும் என்னுடைய பிள்ளைகள் மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அவர் சொல்வது வழக்கம் அல்லவா? என்னுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள். அது உண்மைதான். ஆனால் உலகத்தில் நமக்கு ஒரு பழக்கம், அதாவது எனக்கு சொத்துகள் இருந்தது என்றால், என் பேரு சொத்துகள் இருந்தால், எனக்கு சபையிலே அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் இருந்தாலும், என்னுடைய சொத்துகளின் சுதந்திரவாளி எனக்கு பிறந்த பிள்ளையாக தான் இருக்கும். ஆமென். அதுதான் அதோடைய உரிமை, அதோடைய ரைட்ஸ். அப்படியாக வேதம் சொல்லுகிறது என்றால், நாம் புத்திர சுவிகாரம் பெற்றிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? we have rights. நமக்கு உரிமை உண்டு, ஏதோ ஒன்றை சுதந்திரித்துக் கொள்ள. ஆமென். கர்த்தர் நம்மை ரட்சித்தது எதற்காம்? நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். we are share partners with God. இது மிகப்பெரிய மகத்துவம் இல்லையா? நம்ம ஒண்ணுமே செய்யல. ஜஸ்ட் இமேஜின், நம்ம யோசித்து பார்ப்போம், கற்பனை பண்ணி பார்ப்போம். உலகத்துல நம்மிடம் ஒன்றுமே இல்லை. பணம் இல்லை, ஒரு வியாபாரத்துக்கு முதலீடு இல்லை. திடீர்னு ஒரு நல்ல ஒரு மில்லியனர் அவர் நம்மை கூப்பிட்டு, நல்ல ஒரு கோடீஸ்வரர் நம்மை அழைத்து என்ன சொல்லுகிறார்? எனக்கு ஒரு வியாபாரம் உண்டு, நான் அதில் உன்னை பங்காளியாக ஆக்குகிறேன். நீ அதில் ஒரு பணமும் போட தேவையில்லை, ஆனாலும் அந்த வியாபாரத்தில் உனக்கு லாபம் கொடுப்பேன் என்கிறார். நடக்குமா அந்த பூமியிலே? சாத்தியமா? யாராவது அப்படி செய்வார்களா? ஆனால் தேவன் செய்கிறார். நாம் எந்த முதலிடம் போடவில்லை. கிறிஸ்து பிரியமானவர்களே,
முதலீடு போடுகிறது ஒரு புறம். முதலாவது நமக்கு தகுதியே இல்லை, நம் பாவிகளாக இருந்த நம்மை கர்த்தர் ரட்சித்தார். ஆமென். ஆக கர்த்தர் என்ன செய்கிறாராம், நமக்கு பங்கு கொடுக்கிறார். எதிலே என்று நம்ம இன்னும் கொஞ்சம் செய்கிறா பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனமாக என்ன செய்கிறோம், இந்த ரட்சிப்பிலே கர்த்தர் நம்மை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். உலகம் தோற்றத்துக்கு முன்பதாக நம்மை சுதந்திரவாளியாக ஆக்கும் பொருட்டு, கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆக்கும் பொருட்டு நம்மை அவருடைய சிந்தையில இருந்த நம்மை தெரிந்து கொண்டார். ஒன்று. இரண்டாவது யோவான் 1:2 அது என்ன சொல்லுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன, எப்படி அது நடக்கிறது? அது எப்படி இது சாத்தியம் என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகிற உரிமையை பெறுகிறார்கள். ஆமென். அடுத்தது என்ன நடக்கும்? முதலாவது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒரு நோக்கத்திற்காக. அடுத்து அந்த ப்ராசஸ் இந்த பூமியில நம்ம பிறந்ததற்கு பிறகு அது எப்படி நிறைவேறுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கும் பொழுது அது நிறைவேறுகிறது. நிறைவேறின உடனே என்ன நடக்கிறதா? 15:19 யோவான் 15:19 என்ன நடக்கிறதா? நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. என்ன வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு சொல்லுகிறார், இப்போ உலகத்துல ஆண்டவரை உலகம் தொட்டது முன்னைக்கு நம்ம அறிந்திருக்கிறார். பூமிக்கு பிறந்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் செய்தியை கேட்கும் பொழுது நாம் விசுவசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையாக மாறுகிறோம், தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம். மாறின உடனே அவர் என்ன செய்கிறாராம், இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்து எடுக்கிறார். உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கிறார். இனி நாம் உலகத்தார்கள் அல்ல. அதை தான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக 2 கொரிந்தியர்ல பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 6:16 இப்படியாக அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆதலால் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 13 18 முடிய, ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவேது? அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரங்களுக்கும் சம்மதம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். என்ன, நாம் உலகத்திலிருந்து பிரிக்க வேண்டும். நம்மை ஆண்டவருடைய அழைப்பின்படி இப்போ பூமியில் இருக்கும் பொழுதே நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறினபடியினாலே நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன, இந்த பூமியினுடைய வழக்கத்தின்படி நாம் வாழாதபடி, இந்த பூமியினுடைய அன்றாட செயல்களே நம்மை ஈடுபடுத்தாதபடி நம்மை விலக்கி கொள்ள வேண்டுமா? அப்படின்னா நம்ம இந்த உலகத்திலே வாழ முடியாது இல்லவா? அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லல. என்னன்னா, இந்த உலகத்துக்கு என்று தனியாக ஒரு சாயல் உண்டு, இந்த உலக வாழ்க்கைக்கு என்று தனியாக ஒரு சாயல் உண்டு, அதிலே நீங்கள் உங்களை பிரித்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பல உதாரணம் சொல்லலாம். என்ன சொல்றீங்க? ரொம்ப தியானித்த வசனம் தானே, இது ஒன்றும் புதிய வசனம் அல்ல. நான் அதில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன், இன்னும் நிறைய காரியங்களுக்கு பேசுவேன். ஆக என்ன, தேவனுடைய சிந்தையில் இருந்தோம், பூமிக்கு வந்தோம்,
மறுபடியும் அவருடைய பிள்ளைகளாக அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை பிரித்த உடனே, நாம் நம்பி ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த பூமியிலிருந்து நாம் பிரிக்கப்படுகிறோம். இந்த உலக லௌகீகத்திலிருந்து, உலக பாரம்பரியத்திலிருந்து, உலக வாழ்க்கையிலிருந்து பிரிக்கப்பட்டு அப்படியாப்பட்ட ஒரு அழைப்புக்களாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ நம்முடைய பொறுப்பு இந்த உலக வழக்கத்திலிருந்து நம்மை பிரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். இதுதான் நம்முடைய அழைப்பு. ஆமென். இது நம்ம பூமியில இருக்கிற மட்டும் நம்முடைய செய்ய வேண்டிய காரியங்கள். ஆமென். இதை இன்னும் சற்று ஆழமாக நாம் பார்த்துவிட்டு இன்னும் முக்கியமான நம்ம உன்னதமான அழைப்பு அது எங்கே முடிய போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஆமென். இதுவரைக்கும் ஃபாலோ பண்ண முடியுதுல? ஆமென். இப்போ என்னன்னா, இந்த சல்வேஷன் எப்படி வேலை செய்யுது நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற இந்த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் என்ன தமிழ் எப்படி சொல்ற, இதோடைய செயல்பாடு, இந்த செயல்பாடு எப்படி வேலை செய்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்கு வேதம் தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டுமா? மறுபடியும் பிறக்க வேண்டுமா? ஆமென். மறுபடியும் பிறக்கும் பொழுது யோவான் 3:1 சொல்லுகிறபடி, நாம் மறுபடியும் பிறந்தால் ஒழிய தேவன் ராஜ்யத்திலே நாம் சேர்க்கப்பட மாட்டோம். ஆமென். உலகத்தில் இருக்கிற நாம் இந்த உலக ராஜ்யத்தை உடையவர்களாக இருக்கிறோம். மறுபடியும் பிறக்கும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே அங்க என்ன ஆயிரும்? சிட்டிசனா மாறிடும். ஆமென். இப்போ அடுத்த வாரத்தில், இந்த வாரத்தில் நானும் பாஸ்டரும் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு போகிறோம். ஒரு டூரிஸ்ட் விசாவில் தான் போகிறோம். அப்போ நாங்கள் இந்தியா பிரஜையா? இல்லை, நம்ம மலேசியா பிரஜை தான். அப்படிதானே? ஆனால் ரட்சிப்பில் என்ன நடக்குது? we are becoming citizens of heaven. பரலோகத்தில் நம்ம பிரஜையா மாறுகிறோம். அங்க பிரஜையா மாறணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. மலேசியால இப்ப நான் இந்த மலேசியால எனக்கு இந்த உரிமை சிட்டிசன்ஷிப் கிடைத்தது எப்படி? நான் இந்த மலேசியாவில் பிறந்ததுனால எனக்கு கிடைத்தது. ஆமென். இப்ப மலேசியாவின் சிட்டிசன்ஸ் ஒரு தாய் என்ன செய்யறாங்க? அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கும் பொழுது அங்கு பிரசவம் ஆயிருந்தால் அந்த பிள்ளை அந்த மண்ணிலே பிறந்ததுனாலே அந்த நாட்டுக்கு அது பிரஜையாக மாறிவிடும். ஆமாதானே? அப்ப பரலோகம் ஒரு டெஸ்டினேஷனாக பார்க்கப்படுறதுனால அந்த டெஸ்டினேஷன், அந்த ஒரு இடத்துல நமக்கு பிரஜை உரிமை கடக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ராஜ்யத்திலே மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆகையினால் கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆமென். அடுத்து என்ன நடக்கிறது? 3:14 ஆண்டவர் சொல்லுங்க, யோவான் 3:14 சொல்லுகிறபடி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் என்னவா? நித்திய ஜீவன் உண்டாம். இப்ப முதல்ல நம்ம பார்த்தது என்ன? முதல்ல நான் கொடுத்த வசனங்கள் பூமியில் உள்ள வாழ்க்கையை குறித்து நான் பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்? பரலோகத்துல நமக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை என்ன? நம்ம இப்பொழுது பரலோகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், மறந்துடக்கூடாது. இப்ப நம்ம ஆண்டவரை துதித்தோம் அல்லவா? இந்த துதியில எங்க போனது? பரலோகத்துக்கு. பரலோகம் அங்கீகரிக்குதா இல்லையா? ஆமென். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை பரலோகத்தோடு கூட இடைப்படுகிறது. we have connection with heaven. ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்துல போன் லைன் மெக்சிஸ் அங்க இல்ல, எந்த ஒரு லைனும் அங்க இல்லை. ஆனா நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் அங்க போய் சேருது, நம்ம துதிக்கிற துதி போய் சேருது, நம்ம கண்ணீர் அங்க போய் சேர்கிறது, நம்முடைய ஆராதனை ஆண்டவர் துதிச்சு பாடல்கள் போய் சேருகிறது. ஆமென். ஏன் அங்க போய் சேருகிறது என்றால் நமக்கு அங்க சிட்டிசன்ஷிப் உண்டு. ஆமென். ஆகினால்தான் அது அங்க போய் சேருகிறது. அதான் யோவான் 3:14 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? நித்திய ஜீவன் அடைவார்களாம். அப்ப என்னன்னா, நம்முடைய நித்திய ஜீவன் ஆரம்பித்து விட்டது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பூமியிலேயும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பரலோகத்திலேயும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இது பரலோகத்துக்குரிய கிறிஸ்தவ ஜீவியம். இன்னும் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ரோமர் 5:8
நான் முதல்ல சொன்ன அந்த காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஒன்று. அப்புறம் இன்னொரு வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம். போன வாரம் இந்த வாரம் நான் கொஞ்சம் அதிகம் பைபிளை அங்கங்கே பரட்டுக்கிற தலைப்பாக இருக்கிறதுனாலே நாம் பைபிளை திருப்போமா. 24. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிளத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் பரலோக ராஜ்யத்துடையவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம். அதற்கு காரணம் என்ன? இந்த சரீரத்திலிருந்து பாவம் அகற்றப்பட்டு விட்டது. ஆமென். உள்ளத்தில் பரிசுத்தம் உள்ளவன் தேவனை காண்பான், வேதவசனம் சொல்லுகிறது. ஆக இன்று நமக்கு பரலோகத்தில் ஒரு இடம் இருக்கிறது. நாம் பரலோக பிரஜைகளாக இருக்கிறோம். காரணம் என்னவென்றால் நம்முடைய பாவம் அகற்றப்பட்டு இருக்கிறது. யாரால் அகற்றப்பட்டதாம்? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஆனால் அது பூரணம் அல்ல. நல்ல கேளுங்க, இதை நாம் வழக்கமாக அறிந்த ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக சிலுவையில மரித்தார். ஆமென், ஆமென், ஆமென். அது உண்மைதான். ஆனால் அந்த பாவ மன்னிப்பு ஒரு மனிதனுக்கு, அவர் யாருக்காக ஒரு சிலுவையில மரித்தார்? சர்ச் ஆஃப் ஷெக்கினா க்ளோரிக்காகயா? கிறிஸ்தவ சபைகளுக்காகயா? அல்லது முழு உலகத்துக்காகவும் அவர் சிலுவையில மரித்தார். இப்ப என்னோட கேள்வி, முழு உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதா? இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் மாத்திரம் ஒரு மனிதனை பரலோக பிரஜையாக அல்லது தேவனுடைய பிள்ளையாக மாற்றாது. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதான்னு கேட்கறதுக்கு. அவருடைய மரணம் மாத்திரம் நாட் இனஃப். அதுதான் சொல்ல வரேன். அதுக்கு முக்கியமான ஒரு கீ வசனத்துக்கு நேராக நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். ஆமென். சரி, அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் ஆகியனாலே பாவம் செய்கிற யாவரும் மரணத்துக்குள்ளாக போவார்கள். அந்த மரணத்தை தான் இயேசு ஏற்றுக்கொண்டார். எப்படி நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டதா? இந்த பாவமானது மரணத்துக்குள்ளாக எல்லா மனிதரையும் கொண்டு செல்லும். அந்த மரணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டதினாலே இப்ப அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்? மரணம் இல்லை, அவர் நித்திய ஜீவன் அடைவார்கள். ஆமென். ஓகே, கொஞ்சம் தலைப்புக்கு அதுக்கும் ஓடுற மாதிரி இருக்குதானே, கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஆனால் நான் அதை கர்த்தனைக்கு சரியாக ஒரு இடத்துல வந்து நிறுத்துவார். ஆமென். சரி, இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் மாத்திரம் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ரட்சித்து இந்த சபைக்குள்ளாக கொண்டு வரவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் மாத்திரம் நம்மை பரலோகத்துக்கு எடுத்து செல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் இந்த உலகத்தில் என்ன செய்தது என்று நாம் ஒரு வசனத்தில் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் இந்த உலகத்திலே எதை சாதித்தது, எதை செய்தது என்று ஒரு ரகசியத்தை நான் இன்று உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன். கர்த்தருடைய வெளிப்பாடு. ஆமென். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். என்ன போட்டிருக்குது? எல்லாருக்காகவும் இயேசு அவர் ஒருவரே மரித்தார், ஆகையினாலே எல்லாரும் மரித்தார்கள்.
என்ன அர்த்தம் அந்த வசனத்துக்கு? கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், இந்த இதுல எல்லாரும் என்ற வசனம் வருது இல்லையா? எல்லாரும் என்ற வார்த்தை கிரீக்ல பாந்தேஸ் என்று சொல்வார்கள். PANTES அப்படின்னா எல்லாரும், எவ்ரிபடி. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷர்களுக்காகவும் அவர் மரித்தார், ஒருவரே மரித்தார். ஆக என்னவாம்? எல்லாரும் மரித்தார்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, முதல்ல நான் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியாகி மரணம் அடைந்தது எல்லாருக்காகவும் மரித்தார். அந்த மரணமானது 2000 வருஷத்துக்கு முன்பதாக இருந்தாலும் இன்றைய நாள் வரை உலகத்தில் எந்த மூலையில பிறக்கிற எல்லா மனிதர்களுக்காகவும் அவர் மரித்தார். அந்த மரணத்தில் என்ன நடந்தது? அவருடைய ஒரு மரணத்தினாலே உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும், இப்ப நம்ம பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும் மரித்த நிலையிலே இருக்கிறார்கள். எப்படி ஒருவனாலே பாவம் உள்ளே வந்தது, ஆதாமினாலே பாவம் உள்ளே வந்தது போல, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஒருவருடைய மரணம் எல்லா மனிதரையும் மரணத்துக்குள்ளாக ஆக்கிவிட்டது. ஆமென். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஒருத்தருடைய மரணம் ஆகினால் எல்லாரும் மரித்து போனார்கள். ஆமென். புரியுதா? எத்தனை பேர் சொல்றீங்க இட்ஸ் a shocking news for me அப்படின்னு? எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு வசனத்தை படிக்கணும். இப்போ உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, எல்லாரும் என்ன நிலையில இருக்கிறாங்கன்னா, நம்ம பாஷையில சொல்லணும்னா அவங்க பிணமாக இருக்கிறார்கள், மரித்தார்கள். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது. இதை நான் ஒருவேளை டிரான்ஸ்லேஷன்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி நான் ரொம்ப ஆராய்ஞ்சேன். அந்த வசனத்துல ஆங்கிலத்தில் அப்படித்தானே போட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல அப்படிதான் வசனம் போட்டிருக்கு, கிரீக்லயும் அப்படிதான் போட்டிருக்கு. பந்தேஸ். நான் இந்த எல்லாரும் என்ற வார்த்தையை கொஞ்சம் படிச்சு பார்க்கும் பொழுது, எஸ், எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? மரித்தார்களாம். இப்ப மரித்தவர்கள் தேவராஜ்யத்துக்குள்ளாக போக முடியாது, மரித்தவர்கள் மகிமை அடைய முடியாது, மரித்தவர்கள் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். மரித்தவர்கள் ஒரு பிணம் சாப்பிடுமா? ஒரு பிணம் மகிழ்ந்து இருக்குமா? இல்லை. ஆமென். இப்ப நம்ம என்ன செஞ்சு இருக்கிறோம்? ஆவிக்குரிய மன்னாவை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆமென். யார் சாப்பிட முடியும்? உயிரோடு உள்ளவர் தான். இன்னைக்கு இந்த சபையில நம்ம கூடி வர கர்த்தருடைய கிருபை, ஆவிக்குரிய மன்னாவை சாப்பிடுகிறோம் என்றால் நமக்கு உயிர் இருக்கிறது, நாம் மரணம் அடையவில்லை. ஆமென். இந்த ப்ராசஸ் எப்படிங்க நடந்தது? அவர் மரணத்திலே நம்ம என்ன செய்து விட்டோம்? உலகமே மரித்து விட்டது. அது நானும் மிகையல்ல, நீங்களும் மிகையல்ல, எல்லாரும் மரித்து போனோமா. ஆனால் என்னோட ஒரு வசனத்தை திருப்புங்க. யோவான் 11 25-26. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இந்த விசுவாசிக்கிறாயா என்றார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்று நானும் நீங்களும் ஜீவன் உடையவர்களாக இருக்கிறது காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்திலே மரித்தது முழு உலகத்திற்காகவும், உயிர்த்தெழுந்தது அனைவருக்காகவும். அவர் உயிர்த்தெழவில்லை, அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் ரகசியம். ஏன் இவ்வளவு ஏன் ஆண்டவர் இதை செய்தார்?
ஏன் ஆண்டவர் இதை செய்தார் என்றால், அல்லேலூயா, நமக்கு ஒரு சுதந்திரம் காத்து கொண்டிருக்கிறது. We became the partners of God himself. Amen. God, தேவனுக்கு நாம் பங்காளிகளாக கர்த்தர் மாற்றத்தக்க, கர்த்தர் தன் ஜீவனை கொடுத்து முழு உலகத்தினுடைய மனிதர்கள் மரணத்துக்குள்ளாக போகிற, ஏனென்றால் வேதவசனம் சொல்றது எல்லாரும் பாவிகள். ஆண்டவர் எல்லாரையும் கொலை செய்யவில்லை, அப்படி நாம் எண்ணக்கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் கொலை செய்யவில்லை. தேவன் நீதி நிறைவேறுகிறது. என்ன நீதி? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகையினாலே அவருடைய மரணம் இந்த உலகத்தை நியாயம் தீர்த்தது. ஆகையினாலே அவருடைய மரணத்தினாலே முழு உலகமும் பாவத்திலே ஜீவிக்கிற இந்த உலகம் மரித்து போனது. இப்போ அவர் உயிர் தெழுந்ததுனாலே அவர் விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஜீவன் அடைவார்கள். எனது நானே உயிர் தெழுதல். என்ன சொல்றாரு? இயேசுவை நோக்கி நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப ஜீவன் எங்க இருக்கிறதா? உயிர் தெழும் பொழுதுதான் ஜீவன் வருகிறதா. அப்ப இன்று நானும் நீங்களும் ஜீவன் உடையவர்களாக இன்று அசைந்து நாம் உட்கார்ந்து வேத வசனத்தை தியானித்துக் கொண்டு பரலோகத்திலே நமக்கு கனெக்ஷன் இருக்கிறது. இதெல்லாம் நம் உயிரோடு, நம்மளுடைய நம் ஜடம் அல்ல, நம் பிணம் அல்ல, நாம் ஜீவிக்கிறவர்கள். ஆகையினாலே நம்முடைய சுதந்திரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ப்ராசஸ் எங்கே நடக்கிறது? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்ல போகிறேன். இந்த ப்ராசஸ் எங்க நடக்குது என்றால், ரோமர் 6, ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4 நான் வாசிக்கிறேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, என்னது, இயேசு உயிர் தெழுந்தது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த ஞானஸ்தானம் என்பது ஜஸ்ட் ஒரு அடையாளம் மாத்திரம் அல்ல. ஞானஸ்தானம் என்பது அது ஆவிக்குரிய ஒரு நீதி உள்ளது. ஆகினாலே ஒரு கிறிஸ்தவன் நிச்சயம் கட்டாயம் இந்த முழுக்கு ஞானஸ்தானத்திலே பங்கு கொள்ள வேண்டும். அப்புறம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். என்ன இந்த முதல் பகுதி 5வது வசனம் முதல் பகுதி இந்த உலக எல்லா மக்களையும் குறித்து பேசுகிறது. என்னவா? ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால். உலகத்தில் எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவுடைய சாயலை அவர்கள் இருக்குது. ஆனா என்ன சாயலா? அவர் அடக்கம் பண்ணப்பட்ட, அவர் மரணம் அடைந்த சாயல் அவர்களுக்கு உண்டு. ஆனால் அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன சாயல் வந்திருக்கிறதா? அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். நமக்கு உள்ள மகிமை உள்ள நற்செய்தி. நாம் நம்புகிற இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு அல்ல. உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், விண்ணிலும் மண்ணிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாயல் உடையவர்களாக இருக்கிற நமக்கு அதே அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். புத்திர சுவிகாரம். அல்லேலூயா. அடுத்து அந்த வசனத்தை தொடர்ச்சி படிப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறானே. அல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, இந்த உலகத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை இப்ப பரலோக ஜீவியத்தை நோக்கி ஓடுகிறது. இந்த வாழ்க்கையை பார்த்தா அநேக நம்மளை கேலி அடிப்பார்கள், கிண்டல் அடிப்பார்கள். ஆமா தானே? அல்லேலூயா. என்ன இவன் நம்ம வித்தியாசமா இருக்கணும், நம்ம அப்படியே நம்மளை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சொல்றவங்க சொல்லட்டும், நம்ம அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆமென். அடுத்து இப்போ கிறிஸ்து பிரியமானவர்களே,
நாம் முதலில் வாசித்த வசனத்திற்கு மறுபடியும் வருவோம். 2 கொரிந்தியர் 5:14. நாம் பொதுவாக எப்பொழுதுமே 2 கொரிந்தியர் 5:15 தான் வாசித்து நாம் அநேக முறை தியானித்திருக்கிறோம். அதுக்கு முந்தின வசனம் தான் இந்த வசனம். சரியா? இப்போ ஞானஸ்தானத்தினாலே என்ன செய்யப்படுகிறோம்? நாம் அவர் விசுவாசிக்கிறதுனாலே நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கிறதுனாலே நாம் என்ன செய்கிறோம்? அந்த மரண சாயலிலிருந்து நாம் உயிர் தெழுந்து, ஞானஸ்தான ப்ராசஸ் பலமுறை சொல்லியிருக்கிறேன், என்ன அடக்கம் பண்ணப்படுகிறோம். இந்த பூமியிலே மரித்தவர்களுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறதுக்கான பல வழிமுறைகள் உண்டு. ஒன்று மண்ணிலே அடக்கம் பண்ணுவார்கள், இன்னொன்று குகைகளிலே அடக்கம் பண்ணுவார்கள், இன்னொன்று தண்ணீரிலே அடக்கம் பண்ணுவார்கள், இன்னொன்று பல பல மெத்தட்ஸ் இருக்குது. சிலர் கழுகுக்கு அதை உணவாக கொடுத்துடுவார்கள், கழுகு பிணத்தை சாப்பிடும். இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற வழக்கம். இன்னும் வேற என்னென்ன பழக்கம் இருக்கு நமக்கு தெரியல. there could be many. இது தெரியுமா உங்களுக்கு? வேற ஏதாச்சும் அடக்கம் பண்ற மெத்தட்? எரிக்கிறது பழக்கம் ஒன்று இருக்குது. அப்புறம் அப்போதைக்கெல்லாம் சொல்லிட்டேன். சரியா? சரி. அப்போ உலகத்துல இருக்கிற சர்ஃபேஸ், 2 சர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று மண், ஒன்று நிலம், இன்னொன்று தண்ணீர். தண்ணீரையும் அடக்கம் பண்ணலாம். அந்த நாட்கள்ல கப்பலை வேலை செய்கிறவர்கள் என்ன செய்வாங்க? அந்த நாட்கள் கப்பல் பயணத்துல யாராச்சும் இறந்துட்டாங்கன்னு சொன்னா தண்ணீரை தான் அவங்க தூக்கி போடுவாங்க, தண்ணீர் அடக்கம் செய்கிறது. ஆகினாலே இந்த ஞானஸ்தானம் நடக்கிறது. நான் இயேசுவோடு கூட மரித்தேன் என்பதற்கு அடையாளமாக நான் அடக்கம் பண்ணப்பட்டு வெளியிலே தண்ணியிலிருந்து வெளியே வருகிறேன் அல்லவா, நான் தண்ணியிலிருந்து மறுபடியும் பிறக்கிறேன். ஆமென். இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது வாட்டர் பேக்ல இருந்து வெளியே வரும், தண்ணீர்லேருந்து வெளியே வருது. ஆமென். அதே தான் நம்ம ஞானஸ்தானத்தில் நடக்கிறது. ஞானஸ்தானம் மிக முக்கியம். அல்லேலூயா. அது ஆண்டவர் சும்மா ஒரு நமக்கு சடங்காக அதை செய்து கொடுக்கவில்லை. இதோடைய வருத்தம் என்னன்னா, சில ஆவிக்குரிய சபைகளிலே ஞானஸ்தானம் இல்லை இப்பெல்லாம், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமென். அப்போ எப்போ ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்படும்? தண்ணீர்ல எப்போ பயாலஜிக் தண்ணீர்ல எப்படி ஒரு மனிதன் உள்ளுக்கு முழுக்கப்படுவான் என்றால், அவன் ஒரு தெளிந்த புத்தி உடையவனாக இருக்கும் பொழுது. ஒரு பிறந்த குழந்தையை தண்ணியில அனுப்ப முடியாது. ஆமென். ஆக என்ன சொல்ல வருகிறேன்? குழந்தை ஞானஸ்தானம் பெற்றேன். வேதத்துக்கு அது புறம்பானதாக இருக்கிறது. என்ன? நான் தண்ணியிலே மனம் அடக்கம் பண்ணப்படுகிற அடையாளமாக செய்து உயிர் தெழும் பொழுது நாம் கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழலே பங்கு கொள்கிறோம். நாம் ஜீவன் உள்ளவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. சரி. அதுக்கப்புறம் இப்ப அப்படி இந்த சத்தியத்தின்படி கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த உலகத்துல 2 விதமான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன? மரித்த நிலையில் இருக்கிற மக்கள், உயிரோடு இருக்கிற மக்கள். எங்க இருக்கிறோம்? உலகத்துல 2 டைப் ஆஃப் பீப்புள் இஸ் லிவ். ஒன்னு என்னவா? மரித்தவர்கள், இன்னொரு குரூப் ஜீவிக்கிறவர்கள். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் முதல் வாசித்தோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது, வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் படிச்சோம் இல்லையா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவிக்கிற கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை மரித்தவர்களுடைய வாழ்க்கையை போல இருக்கக்கூடாது. இருக்கலாமா? ஒரு இறப்பு வீட்டுக்கு போறோம். அங்க ஒருத்தர் படுத்திருப்பாரு. ஆமென். மரியாதை இறந்துட்டார், தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியும். ஓகே. அப்ப ஒருத்தர் மரிச்சிருப்பாரு. இப்ப அந்த வீட்டுல மரித்து போனவர் ஒருவர், பிசிக்கலி பிசிக்கலா மரித்து போனவர் ஒருவர். உயிரோடு இருக்கிறவங்க அநேகர் இருப்பாங்க. இப்ப அந்த மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவங்க வித்தியாசம் இருக்கா இல்லையா? மரித்தோர் என்ன செய்வாங்க? ஒண்ணுமே தெரியாத படுத்திருப்பாங்க. ஆமா தானே? உயிரோடு இருக்கிறவர்கள் வித்தியாசப்படுவார்கள். இப்ப உயிரோடு இருக்கிறவங்களும் போயிட்டு, அந்த பெட்டி ரொம்ப அழகா இருக்குது, அங்க சுத்தி வைத்திருக்கிற அந்த பூக்கள் மிகவும் அழகா இருக்கிறது, மிகவும் வாசனையாக இருக்கிறது, அங்க வந்திருக்கிற 100-200 பேர், சில இறப்புக்கு 1000 பேர்லாம் வருவாங்க.
சில விஐபிங்க இருந்தாங்கன்னா பல லட்சம் பேர் வருவாங்க, உலகத்தில் எல்லா இடத்துல வரும். இவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்களே, நானும் அதே மாதிரி செய்ய போகிறேன். எப்படி இது கேட்கறதுக்கு? அது மரித்தோர்களுக்குடையது. அது பார்ப்பதுக்கு எவ்வளவு அழகாக இருந்தாலும், ஒரு மனுஷன் எவ்வளவு அசிங்கமாக இருந்தாலும், எவ்வளவு அசிங்கமாக இருந்தாலும் அவனோட பிணத்தை அழகு பண்ணிடுவாங்க. அப்படிதானே? எல்லாம் அழகாக வண்டியெல்லாம் கொஞ்சம் டிப்டாப்பாக உடுத்தி கோட் சூட்லாம் போட்டு அழகாக வச்சுருப்பாங்க. எனக்கும் ஆசையாக இருக்குது, அதே மாதிரி செய்கிறேன். ஜீவன் உயிரோடு இருக்கிறவங்க அப்படி சொன்னார், பைத்தியக்காரத்தனமா இல்லை? சொல்லுங்க, செய்ய முடியுமா? அப்ப இறந்தவர்களுக்கும் உயிரோடுகளுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டன்னா ஜீவன் உடையவர்களாக இருக்கிறோம். ரட்சிக்கப்படாத ஜனவர்கள் மரித்த நிலையில் இருக்கிறார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையும் அவர்கள் வாழ்க்கையும் வித்தியாசப்பட வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பைபிள்ல என்னங்க எழுதியிருக்கிறது? நீ ஜீவன் உடையவன், நீ ஜீவனுள்ள வாழ்க்கையை வாழ். அதற்கான வழிமுறைகளை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அதிலே ஒரு சில காரியங்களை நான் பல காரியங்கள் உண்டு. அதில் ஒரு சில காரியங்களை குறித்து முக்கியமான தலைப்புகளை நான் பேசுகிறேன். ஆமென். முதலாவது பணத்தை குறித்து நாம் பார்ப்போம். உலகத்தில் எல்லா ஜனங்களும் பணத்துக்காக ஓடுகிறார்கள். பணம் தீமையா? பணம் தீமை அல்ல. ஆனால் இந்த பணத்தின் மேல கிறிஸ்தவர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், அழகான ஆலோசனை வேதம் கொடுக்கிறது. 1 தீமோத்தி 6வது அதிகாரம். 1 தீமோத்தி 6வது அதிகாரம். வசனம் 6லிருந்து 11 முடிய. 1 தீமோத்தி 6வது அதிகாரம். போதும் என்ற மனத்துடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். என்ன எப்படி இருக்கணுமா? போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்டவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். அல்லேலூயா. எப்படியா? உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷனை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகினது மறுபடியும் சொத்து போறாங்க. ஆமென். விசுவாசத்தினால்தான் நம்ம ஜீவனுக்குள்ளாக வந்து இயேசு கிறிஸ்து நம்புறது. அந்த விசுவாசத்துக்கு போறாங்க, மறுபடியும் அவங்க பிணமாக மாறுகிறார்கள். விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவர்களை விட்டு ஓட வேண்டுமா? விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடைபடிக்கு நாடு. ஆமென். என்ன வித்தியாசப்படுகிறதா? அதாவது பிணம் மன்னிக்கவும் மரித்த நிலையில் இருக்கிறவர்களுக்கும் ஜீவனுடையவர்கள் வித்தியாசம் என்ன? பணத்தின் பின்னாடி ஜீவன் உள்ளவர்கள் ஓடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? நாங்க கிறிஸ்து பிரியமானவர்கள் தேவராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் கொடுப்பார். உங்க வேலையை நீங்க செய்யணுமா? செய்வோம். கர்த்தர் நம் தேவைகளை சந்திப்பார். நான் சொல்ற வித்தியாசம் புரியுதா? உலகத்தார் எப்படி ஓடுகிறார்கள், நம்ம எப்படி ஓடுறோம்னு. ஆமென். அதாவது சரியான பணத்துக்கு சரியாக பணத்தை சம்பாதிப்பது எப்படின்னா, ஒரு தொழில் செய்யலாம், ஒரு வேலை செய்யலாம், செய்யற வேலைக்கு ஊதியம். ஆமென். நம்பர் எடுக்கிறது வேற என்னது? அதெல்லாம் நம்பர் தான். நீங்க பேர் கேட்கல, அதெல்லாம் நம்பர் தான். கூடா கழுதெல்லாம் வேற என்ன இருக்குது? அந்த ஸ்கின் செப்பட்டையா, அது வேற என்னது? வெட்டு
சூதாட்டம், கேம்பிளிங், அதுதான் சூதாட்டம் தான். இதெல்லாம் விளையாடுற நோக்கம் என்ன? பணத்தை பின்னாடி ஓடுகிறது, வேலை செய்கிறது. அதுக்கு நம்ம எவ்வளவு உயர்ந்த சம்பளம் எடுக்கலாம், தப்பே இல்லை. கர்த்தர் நம்ம கொடுத்த ஞானம், நம்ம கொடுத்துருக்கிற ஸ்கில்க்கு அவங்க நம்ம எவ்வளவு சம்பளம் நம்ம பெறுகிறோமோ நத்திக்கிறோம். எவ்வளவோ சம்பாதிக்கலாம். ஒரு ஆள் 1000 சம்பாதிக்கலாம், 10,000 வழி, சில பேர் 30,000-40,000 சம்பாதிக்கலாம், நத்திக்கிறோம். ஆமென். ஆனால் என்ன இருக்கணுமா? போதும் என்ற மனத்துடைய வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஒன்று, நான் சீக்கிரம் போறேன். அடுத்து கிரீஃப், துக்கம், பயம் எல்லாம் இருக்கு இல்லையா? 1 தெசலோனிக்கர் 4:13. 1 தெசலோனிக்கர் 4:13. அன்றையும் சகோதரரை, நித்திரை அடைந்தவர்கள் நித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதவர்களாக இருக்க மனதில்லை. என்னதான்? மற்றவர்களைப் போல துக்கம் கொள்ளாமல் இருங்கள். கிறிஸ்து பிரியமானவர்கள், நம்ம வாழ்க்கையில அநேக வேதனைகள், அநேக துன்பங்கள் வரும். ஆனால் நாம் ஜீவன் உடையவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா? மரித்தவர்கள் துக்க கொண்டாடுகிறது போல. மரித்தவர்கள் துக்கத்தில் ஐயோ முடிஞ்சிருச்சே அப்படின்னு உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா? இன்னும் நம்ம அப்படி துக்கம் கொள்ளக்கூடாதான். வசனம் சொல்லி எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்குள் மகிழ்ந்து. மறுபடியும் சொல்லுகிறேன், மகிழ்ந்து. நம்ம மகிழ்ச்சியா, கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியா இருக்கணும். கிறிஸ்து பிரியமானவர்கள், இந்த வசனத்துக்கு இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோமோ? நம்ம வேற ஒப்பு கொடுக்கிறது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மகிழ்ச்சியா இருக்கிறது மிக கஷ்டம் இந்த பூமியில. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? இந்த பூமியில மகிழ்ச்சியா இருக்கிறது கஷ்டம். ஏன் கேட்டோம்னா, நல்லா கேளுங்க, பிணம் வாசம் அடிக்குமா, நாட்டம் அடிக்குமா? நம்ம என்னதான், அதாவது நான் சொல்றது ராட்டன், அதாவது மக்கி போன ஒரு பிணம். நம்ம ஃபினரல் வீட்டுக்கு போறதெல்லாம் நம்ம வீடு அதெல்லாம் வாசமா இருக்கும், அப்படிதானே? செண்டு கிண்டு எல்லாம் போட்டு நல்லா தூக்கி வச்சிருப்பாங்க. ஆனால் ரொம்ப நாள் நிலைக்காது. மேக்சிமம் 3 நாள் தான் தாங்குவாங்க. 4வது நாள் லாசரு அடக்கம் பண்ணி 3 நாள் ஆயிடுச்சு. 4வது நாள் நாற்றம் அடிக்குமே அப்படின்னு சொல்லி வேதமே சொல்லுது. அப்ப பிணம் நாற்றம் அடிப்பது என்பது என்னுடைய வெளிப்பாடு இல்லை, அது வேதத்தின் வெளிப்பாடு. ஆமென். பிணத்தோட வாடையை என்ன பணம் வாடை அடிக்குதுன்னு இல்லையா? எத்தனை பேர் அந்த வாடையை மோந்து இருக்கிறீங்க? ஓ, பாஸ்டர் அனுபவம் இருக்குது. எனக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆமென். இல்லாமல் இருந்தால் நல்லதுதான், மோசமா இருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்ப ஒரு பிணம் நாறிக்கொண்டு இருக்குது. இப்ப உயிரோடு இருக்கிற மனுஷன் நல்லா செண்டுக்கணும் அடிச்சுட்டு போறான். அங்க அந்த இடத்துல எது அதிகமா இருக்கும்? உடைச்ச வாசனையா அந்த பிணத்துல வாடையா? அப்ப கிறிஸ்தவர்களே, இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்களா, பிணம் அது இறந்த நிலையில இருக்க அதிகமா இருக்கிறார்களா? இறந்த நிலையில இருக்கிறது அதிகமாக இருக்கிறார்கள். அப்ப இறந்தவர்களுடைய இது வருகிறது நறுமணமா அல்லது துர்நாற்றமா? அப்ப இந்த துர்நாற்றம் நிறைந்த இடத்துல நம்ம மகிழ்ச்சியா வாழ முடியாது. நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் we cannot live a happy life unless God intervene. ஆக கர்த்தருக்குள் மகிழ்ந்து, மறுபடியும் சொல்லி பிலிப்பியர் 4:4, அந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னா, நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா, விசுவாசித்தோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியா மாற்றுவோம். ஹல்லேலூயா. ஆக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமா? துக்கத்துல இருக்கக்கூடாதாம். நம்மை சந்திக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படக்கூடாதாம். உலகத்தான அப்படியாக செய்வார்கள், நாம் அப்படி செய்யக்கூடாது. அது வித்தியாசப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒருத்தருக்கு ஒரு தடவை பார்த்து சொன்னாங்க, பார்த்து பேசியிருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள்லாம் நான் சொல்றேன். பிஸ்னஸ் அப்போ செஞ்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி இருக்குது, அப்படி இருக்கு, உங்களை பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு. உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லைங்க. நீங்க அந்த துக்குக்குள்ளானால நீங்க நடந்து போகும் பொழுது உங்களோட கம்பீரம் எப்படி இருக்குன்னா, நீங்க மல்டி மில்லியனை நீங்க சாதிச்சவரை போல போயிட்டு வரீங்க. மிக அனுபவம்.
கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து சொன்ன கர்த்தர் நாம் மகிமை அடைவதாக என்னை பார்த்து சொன்ன காரியத்தை உங்கள்ட்ட சொல்லுகிறேன். ஆமென். ஆனா என்னுடைய சூழ்நிலை என்னை விட உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னும் நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க, அப்படித்தானே? ஆமென். ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஏன் தெரியுமா அந்த கம்பீரம் இருக்குது? ஆமென். நாம் உயிரோடு இருக்கிறோம், பரலோக சாயல் நம்மோட கூட பின்தொடர்ந்து வரும். ஆகிய நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும், எவ்வேளையிலும் மகிழ்ந்து இருக்க வேண்டும். ஆமென். டைம் இல்லை, சீக்கிரம் போறேன். அடுத்து கலாத்தியர் 5:19-25. இது வந்து உலகப்பிரமான கனிகளை குறித்து எழுதப்பட்டிருக்குது. ஒரு தடவை வாசிடுறேன். கலாத்தியர் 5. இதெல்லாம் நம்முடைய ஜீவனுடைய இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடாத காரியங்கள். கலாத்தியர் 5:19 நான் வாசிக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவைகள் யாவனை விபச்சாரம், அது இருக்கக்கூடாது. வேசித்தனம் இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது, காம விகாரம் இருக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை, சிலை வழிபாடு இருக்கக்கூடாது, பில்லி சூனியம் இருக்கவே கூடாது, பகைகள் இருக்கக்கூடாது. யாராவது இருந்தாலும் நமக்கு தீமை செய்கிறவர்களை, நமக்கு விரோதம் செய்கிறவர்களுக்கு நமக்கு பகை இருக்கக்கூடாது, விரோதங்கள் இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, கோபங்கள் இருக்கக்கூடாது, சண்டைகள் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது, மார்க்க பேதங்கள் இருக்கக்கூடாது, பொறாமைகள் இருக்கக்கூடாது, கொலைகள் இருக்கக்கூடாது, வெறிகள் இருக்கக்கூடாது, களியாட்டுகள்ல தான் இதெல்லாம் வருது. எது? இந்த கேம்பிளிங், அந்த கேம்பிளிங், சூதாட்டம், மகிழ்ந்திருப்பது, அந்த ட்ரக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தண்ணியை போட்டு ஆடுறது. இவனை கேர்ஃபுல்லா இருங்க, இவன் திருமண ஃபங்க்ஷன்லயே பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்களே, ஆடிக்கிட்டு ஒரு கூட்டமே ஆடும், குடும்பமே ஆடும். களியாட்டு. மோசே கீழே இறங்கி வருகிறார், 10 கற்பனைகளை இறங்கி வருகிறார், கூட யோசுவா இருக்கிறாரு. யோசுவா சொல்றாரு, கீழே ஏதோ சத்தம் கேட்குது, இது யுத்த சத்தமா, இது ஆர்ப்பரிப்பின் சத்தமா அப்படின்னு மோசே சொல்லுகிறார். இது யுத்த சத்தமும் அல்ல, ஆர்ப்பரிப்பும் அல்ல, அது களியாட்டு அப்படின்றார். என்னது? என்ன பண்ணாங்க? ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆமே. கிறிஸ்தவனுக்குள்ளாக இது இருக்கக்கூடாது. கிறிஸ்து பிரியமானது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. நான் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், பாஸ்டருடைய மகனுக்கு 21 வயசு பிறந்தநாள் நான் போயிருந்தேன். அவங்க உறவினர்கள்லாம் இந்துக்கள். அப்ப அங்க இருக்கும் பொழுது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு கொஞ்சம் அப்படியே கூலாக ஆள் பேசிக்கிட்டு லைட்டான மியூசிக்ல சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு, அதில் வந்து இருக்கிற ஒரு சில இந்து தாய்மார்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவனுங்க இப்படிதான் பாட்டும் போட மாட்டானுங்க, டான்ஸும் ஆட மாட்டானுங்க, இது நம்ம ஃபங்க்ஷன் அப்படி இருந்திருக்கும், டான்ஸை போட்டு பிள்ளைங்க களை கட்டியிருக்கோம் அப்படின்னு. களை கட்டுது இல்லையா, அதான் களியாட்டு, அதான் களியாட்டம். ஆமென். இது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அடுத்து என்ன? அடுத்து ஓகே, முதல்ல நான் வாசித்த 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல உலகத்தோடு கூட நட்பு, ஃபெலோஷிப், இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. இன்னொன்று 1 யோவான் 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரம். ஒன்று யோவான் 2வது அதிகாரம் 15-16. 1 யோவான் 2:15-16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானகவில்லை, அவைகள் உலகத்தினால் உண்டாயிருக்கிறது. என்ன இருக்கக்கூடாது? உலகத்தில் அன்பு கூறக்கூடாதா, உலகத்தை மேல பற்றதா இருக்கக்கூடாது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது நம்மிடம் இருக்கக்கூடாது. உலகத்தை பார்த்து உலகத்தில் இருக்கிற காரியங்களை பற்றியும் எனக்கு இது வேண்டுங்க, இது கண்டிப்பா எனக்கு வேணும், பொருளாசை, அது இருக்கக்கூடாது. ஆமே. இன்னும் வேகமா போறேன். அப்புறம் ரோமர் 1, இது கொஞ்சம் சொல்லிதான் ஆகணும். ரோமர் 1வது அதிகாரம், 1 ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் வசனம் 27-32 முடிய. அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவம்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சமானது நடப்பித்து
தங்கள் தப்பிதங்களுக்கு தகுதியான பலனை தங்களுக்குள்ள அடைந்தார்கள். ஆமென். இது தொடர்ச்சியா நீங்க வீட்டில் போய் படிங்க. என்னன்னா, கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது என்னன்னு சொன்னா LGBTQIA+++. என்னது LGBT தெரியாது? LGBTQ அப்படின்னா அது எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு ஓரின சேர்க்கை, ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும். அன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்க்குறேன், ஒருத்தர் என்ன செய்யறான், தன்னுடைய போனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். தன்னுடைய போன், சில பேர் போன் பின்னால ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருக்கிறீங்களா, அது வந்து மோதிரம் அவர் போட்டுக்கிட்டாரு. போனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒருத்தன் பர்கரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ரைஸ் குக்கர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஒருத்தன் மரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், வீட பொம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், பண்டிகை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா பாருங்க. ஆமே. நோ, நாம் கற்புள்ளவர்களாக கர்த்தராகிய மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னியாகியாக நாம் மணவாட்டியாக காத்திருக்கிறோம். ஆமே. இது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. இந்த வசனத்துல முக்கியமானது. இப்போ நான் இப்படிலாம் இல்லை பிரதர், பஸ்டர் நான் இப்படிலாம் நான் செய்ய மாட்டேன், நீங்க ராங்கா பேசிக்க இருக்கிறீங்க, நீங்க அந்த சர்ச்சில் பேசுறது இங்க வந்து பேசிக்க இருக்கிறீங்க அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? இந்த வசனம் முடிவு நான் சொல்ல பாருங்க. 32 நிறைய லிஸ்ட் போடுறாரு, போட்டுட்டு 32ல சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்களை தாங்களே செய்கிறவர்கள் அல்லாமல், என்னது தாங்கள் அவன் செய்யலையா, ஆனால் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். என்னது, ஒருவேளை இந்த LGBT ஓரின சேர்க்கை, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லுவாங்களே, ஆண் பெண்ணாக மாறிக்கிட்டது, பெண் ஆணாக மாறி திருநங்கை, அப்புறம் அதுக்கு என்னது டொம்பாய், இவங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து தேவராஜ்யத்தில் சேர முடியாத வசனம் சொல்லுது. இப்ப இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்களாம். அவர்கள் மாத்திரம் பாத்திரர் அல்ல, என்னது அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஒருத்தர் திருநங்கையா மாறிட்டான்னு சொன்னா அவன் இருளுக்கு போய்விட்டான், ஒளியில இருக்கிற உனக்கும் அவனுக்கும் பங்கு இல்லை, அவனிட்ட நீ பிரியமா இருந்தாலும் உனக்கு மரணம். அதான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான ஒன்று அவர்களுக்காக ஜெபித்தார். அவ்வப்பொழுது கர்த்தருடைய அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவங்க கூட உட்கார்ந்து அரட்டை அடிச்சு இருக்கக்கூடாது, அவங்களுடைய காரியத்தை நாம் பிரியப்படக்கூடாது, அது அருவருப்பு. அல்லேலூயா. ஆக நாம் மாறப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து இன்னும் கொஞ்சம் வேகமா போறேன். ஸ்லேவரி, நீங்க ரோமர் 8:15 படிச்சு பாருங்க. நான் என்ன முக்கியமான பாயிண்ட் தரேன். ஸ்லேவரி, நாம் வந்து அடிமைகளாக அல்ல, எதுக்குமே நாம் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, எதற்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. ஏகப்பட்ட அடிமைத்தனம் இருக்கு இல்லையா, ட்ரக்ஸ் இருக்கு, சிகரெட் இருக்குது, இப்போ போன் பாய்க்கிறது அடிமைத்தனம், ட்ரக்ஸ் பாய்க்கிறது, ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு சரீரத்துல ஒரு வித்தியாசம் படும். அதாவது என்ன சொல்றது, அந்த அடிக்ஷன் உள்ளவங்களுக்கு சரீரத்துல ஒரு மாற்றம் இருக்குமா, அது எந்த அடிக்ஷனா இருந்தாலும் சரீரத்திலையும் பிரெயின்லயும் ஒரு மாற்றம் இருக்குமா. இப்ப போன் அடிக்ஷனுக்கும் அதே மாற்றம் உண்டாகும். அப்ப என்ன சொல்லுகிறார்கள், போன் அடிக்ஷன் இஸ் ஈக்குவலன்ட் டு ட்ரக் அடிக்ஷன். ஆமென். ஆக நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அது ரோமர் 8:15. சரி, அந்த வீடியோ பிளே பண்ண டைம் இல்லை. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு என்று நான் போன வாரம் காமிச்சேன் இல்லையா, நான் லிட்டரலி அதை சொல்லிடுறேன். என்னன்னா, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த பூமி, சூரியன் நம்ம பூமியை விட சூரியன் பல ஆயிரம் மடங்கு பெருசு. இந்த சோலார் சிஸ்டம்ல நம்ம எத்தனை பிளானட் இருக்கும், 9 பிளானட்களும் மற்ற சின்ன சின்ன நிலாக்கள் அதெல்லாம் இருக்குது. ஓகே, இது வந்து சோலார் சிஸ்டம். நம்ம இந்த சோலார் சிஸ்டம் இருக்கிறது ஒரு மில்கி வே கேலக்சியில இருக்கும். இந்த மில்கி வே கேலக்சியில நம்மள மாதிரி சோலார் சிஸ்டம் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஒரு கேலக்சி
இந்த கேலக்சியில நம்மளுடைய சோலார் சிஸ்டம் இருக்குது. இந்த சோலார் சிஸ்டம் போலவே இதோட பெரிதும் இருக்குது, அதோட சின்னதும் இருக்குது. என்னது? மில்லியன்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் இருக்குது. இதுதான் கேலக்சி. ஆமென். இது யூனிவர்ஸ் அல்ல. யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த யூனிவர்ஸ்ல இந்த மாதிரி கேலக்சிஸ் எத்தனை இருக்குதா? 200 பில்லியன் இருக்கிறதா, 200 பில்லியன் கேலக்சி இருக்கிறதா. இது சேர்ந்தது ஒரு யூனிவர்ஸ். போன வாரம் பிரசங்க யூடியூப்ல இருக்குது, பார்க்காதவங்க அதை பாருங்க. அது வீடியோ செஷன்லாம் இருக்குது. கிறிஸ்து பிரியமான லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு என்ன சொல்லுகிறது? இந்த மாதிரி யூனிவர்ஸ் பில்லியன்ஸ் இருக்குதான், மல்டிவர்ஸ். பிரம்மாண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுங்களா? ஆமென். கர்த்தர் மிக பெரியவர். அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. அப்போஸ்தலர் நடபடிகள் 26:14. அப்போஸ்தலர் நடபடிகள் 26:16. போன பைபிள் ஸ்டடியில் இந்த வசனத்தை வாசித்தோம். 26:16. இப்பொழுது நீ காலூன்றி எழுந்து, காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிறவைகள் குறித்து உன்னை 18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பவுலுக்கு ஆண்டவர் காட்டுகிறார். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு, ஒன்று பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாக்கப்படுகிறோம், சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. என்னது? நமக்கு சுதந்திரம் காத்து கொண்டு இருக்குது. நாம் எதையோ சொந்தமாக்கி கொள்ள போகிறோம். பரலோக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள போகிறோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த மல்டிவர்ஸ் இருக்குல்ல, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, இதை படைத்தவர் கர்த்தர். அந்த வீடியோவில் பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருந்தது, எவ்வளவு பிரகாசமா இருந்தது. ஆமென். அவருடைய படைப்பே அப்படி இருக்குன்னா, அவர் வாசம் பண்ணுகிற பரலோகம் எப்படி இருக்கு? அல்லேலூயா. நம்முடைய சுதந்திரம் பரலோகம். ஆமென். இப்போ என்னோட கூட திருப்புங்க ரோமர் 8:19. நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்து கொண்டு இருக்கு. கிறிஸ்து பிரியமானவர்களே, நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்து கொண்டு இருக்கிறது. என்னவா? இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ், 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்து பிரியமானவர்களே, நானும் நீங்களும் தேவனுடைய புத்திரராக மாறுவதற்கு, தேவனுடைய சுதந்திரவாளியாக மாறுவதற்கு இந்த மல்டிவர்ஸ் காத்து கொண்டு இருக்கிறதாம். டு வெல்கமிங் அஸ். அல்லேலூயா. என்னங்க, நான் சர்ச்சுக்கு வரேன், யாருமே என்ன ஹாய்னு சொல்லி கூப்பிடல, என்னை கால் பண்ணி விசாரிக்கல. கவலைப்படாதீங்க. The whole multiverse, நம்ம பார்க்கிற கர்த்தருடைய எல்லா படைப்புகளும், the creation, நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை என்னவா? நம்மளை வெல்கம் பண்ணுவதற்கு, பரலோகத்துக்கு போவதுக்கு வெல்கம் எங்கேருந்து வருது தெரியுமா? ஹல்லேலூயா. மல்டிவர்ஸ். லேசானால் இல்லை. ஆமென். லேசானவர்கள் இல்லை. என்னை யாரும் விசாரிக்கல, என்னை யாருமே கேட்க மாட்டாங்க. நான் அந்நியனா இருக்கிறேன். எனக்கு மற்றவங்களுக்கு கிடைக்கிற புகழ்ச்சி எனக்கு கிடைக்கலையே. எதுக்கும் ஈடானது அல்ல. இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிச்சு வந்தீங்களா? அதை போட்டிருக்குது. நம்முடைய மகிமை இந்த உலகத்தின் பாடுகளை காட்டிலும். நான் வாசிச்சிடுறேன். மேல வசனம் 18 வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. நம்ம காத்து கொண்டு இருக்கிற மகிமை, நமக்கு வரப்போகிற இதற்கு. ஆக கிறிஸ்து பிரியமானவர்கள், இந்த இடத்துல தேவ புத்திரர் என்று சொல்லப்படுகிற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், ஒரு சுதந்திரவாளிக்கு பயன்படுத்தப்படுகிற அந்த கிரேக்க சொல், அந்த வார்த்தை என்னவென்றால் ஹியோன், HUION, ஹியோன். ஹியோனா அது எனக்கு தெரியல ப்ரொனன்சியேஷன் எப்படி சொல்றது. என்னன்னா வாரிசு.
சுதந்திரவாளி, டிசெண்டன்ட். ஹல்லேலூயா. அது கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்முடைய அழைப்பு உன்னத அழைப்பு. உலகத்துல நம்ம சந்திக்கிற பாடுகளை பார்த்து, நமக்கு வருகிற பிரச்சனைகளை பார்த்து நம்முடைய அழைப்பை அற்பமாய் நிறைவேறும். சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்னன்னா ரட்சிக்கப்பட்டு வந்துடுவாங்க, ஒரு சின்ன பிரச்சனை ஒருத்தவங்க சொல்லிடக்கூடாது, நான் பேசாம அங்கேயே இருந்திருப்பேங்க. யாரும் சொல்லியிருக்கீங்க போல இந்த வார்த்தைகளை? சத்தம் கேட்டுச்சுப்ப இல்ல, சொல்லாதிருங்க. கர்த்தர் நம்ம பேர் சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இப்ப நம்ம ஒரு வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம்? மகிழ்ந்திருங்கள். அப்பொழுது மறுபடியும் சொல்லுகிறேன், மகிழ்ந்திருங்கள். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நாளில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் யாவருக்காக ஜெபிக்கிறாங்க. நாங்கள் இந்த நாள் உறுதிமொழி எடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கான்று வாழுகிற வாழ்க்கை, இந்த உலகத்திலே மரித்தவர்களும் ஜீவிக்கிறவர்களும் சேர்ந்து வாழுகிற இந்த இடத்துல மகிழ்ந்திருப்பது கூடாத காரியமாக இருக்கிறது. ஆகிய கர்த்தர் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் மகிழ்ந்திருப்போம், தேவன் ராஜ்யத்தை உடையவர்களால் மகிழ்ந்திருப்போம் என்று நாங்கள் உறுதிமொழி எடுத்து தகப்பனே உடைய பாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மகிழ்ச்சியாக மாற்றுகிறாங்க. வேத வசனம் சொல்லுகிறபடி கர்த்தருக்குள் மகிழ்ந்திரு, அப்பொழுது கர்த்தர் உடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்ற வேத வசனத்தின்படி இந்த நாளில் மகிழ்ச்சிக்கு என்று ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதய வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றும்படிக்காக ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஏற்றுக்கொள்ளுங்க நல்ல அப்பாவே. ஆமென், ஆமென், ஆமென்.